குறைவு, வெளிநாட்டு ஆர்டர்களால் பின்னலாடை நகரமான திருப்பூரில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு. பல நிறுவனங்களில் ஆட்கள் தேவை என அறிவிப்பு பலகை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை ஒத்திவைப்பு. இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையத்திற்கு இன்று நேரடி மெட்ரோ ரயில் சேவை ரத்து. கோயம்பேடு வழியாக பயணிப்பவர்கள் ஆலந்தூரில் இறங்கி ரயில் மாற அறிவுரை. பகலில் திறந்த வெளியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம். வெப்ப அலையின் தாக்கம் குறைந்துள்ளதால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர். குமரி, விருதுநகர், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல், தேனி, குமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில், புறநகர் ரயில் மற்றும் பேருந்தில் பயணிக்க ஒரே டிக்கெட். டிசம்பர் மாதம் அமலுக்கு வரும் என சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. 3 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக வேட்புமனுவில் பிரதமர் மோடி தகவல். அசியா சொத்து மற்றும் வாகனம் இல்லை என்றும் அறிவிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் போட்டியிடும் நடிகை கங்கனாவுக்கு 91 கோடி ரூபாய் சொத்து, 7 கிலோ நகைகள் வைத்திருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் தகவல். ரேபரேலி தொகுதி எனது பணியிடம் என ராகுல் காந்தி நெகிழ்ச்சி. சோனியா காந்தியுடனான உரையாடல் வீடியோவில் உருக்கம். திருப்பத்தூரில் டீ கடையின் பூட்டை உடைத்து திருடியவர். $60,000 திருடிச் சென்றவர் சிசிடிவி காட்சியை வைத்து கைது. வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. வரும் 19ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. இந்து முஸ்லிம் இடையே பிரிவினையை ஏற்படுத்த மாட்டேன் என நியூஸ் 18 அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி உறுதி. வாக்கு வங்கி அரசியல் செய்வதில்லை என்றும் விளக்கம். ஐபிஎல் தொடரில் லக்னோவை 19 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். 2வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் அருகே குடிநீர் கிணற்றில் கலந்தது மலம் அல்ல என ஆய்வில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே இருக்கக்கூடிய கேஆர் பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கிணற்றின் மூலம் அங்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கிணற்றில் மலம் கழிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்று காலை அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா சார் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள், காவல்துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அப்போது பாத்தீங்கன்னா குடிநீர் வாரிய நிர்வாக பொறியாளர் மோகன் தலைமையிலான அதிகாரிகள் கிணற்றுக்குள் இறங்கி மலம் என சொல்லப்பட்டதை எடுத்து அதை பரிசோதனை செய்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அது மலம் அல்ல, தேன் அடை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் கூட பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் என்பது பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மலம் என சொல்லப்பட்டது தேன் அடை என்பது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. இந்த நிலையில பொதுமக்கள் நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா புகார் அளிக்காமல் அவங்க
சென்றிருக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கிணற்றுக்கு அருகில் யாரும் செல்லாமல் இருப்பதற்காக கிணற்றை இரும்பு வேலி கொண்டு மூடுவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தற்போதுதான் அது கிணற்றில் கலக்கப்பட்டது மலம் அல்ல, தேன் அடை என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஊர் மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க குணாநிதி? நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த கிணற்றை மூடணும் அப்படின்னு கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக உடனடியாக அந்த கிணற்றுக்கு அருகில் யாரும் செல்லாதவாறு தற்போது இரும்பு வேலி கொண்டு அந்த கிணற்றை மூடுவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது இருப்பினும் பொதுமக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தற்போது அந்த மேல்நிலை நீர்த்தொக்கு தொட்டி மற்றும் கிணற்றில் இருக்கக்கூடிய நீர்களை இறைத்து சுத்தம் செய்யும் பணிகள்ல அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பொதுமக்களுக்கு அது ஒரு நிம்மதி அளித்திருக்கிறது. அது மலம் அல்ல, அது தேன் அடை என்பது பொதுமக்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. மேட்டூர் அணையில் போதிய அளவில் தண்ணீர் இல்லாததால் காவிரி கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள முழுமையாக தண்ணீர் கிடைக்குமா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரத்தில் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வானம் பார்த்த பூமியில் விவசாயம் செய்வதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் விளை நிலங்கள் வறண்டு கிடக்கும் காட்சிகள்தான் இவை. டெல்டாவின் காவிரி கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 1,50,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. இவற்றில் ஏறக்குறைய சுமார் 40,000 ஏக்கருக்கும் அதிகமான அளவுக்கு குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரை நம்பி விவசாயிகள் குறுவை சாகுபடி மேற்கொண்டனர். ஆனால் போதிய நீர் கிடைக்காமல் பெருமளவில் நெற்பயிர்கள் கருகி நாசமானதால் விவசாயிகள் ஆற்றொன்னா துயரத்திற்கு ஆளாகினர். பெய்த பருவமழையை மட்டுமே வைத்து விவசாயிகள் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களை ஓரளவுக்கு காப்பாற்றினர். இந்த நிலையில் நடப்பாண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்காக காவிரி நீர் கிடைக்குமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர் விவசாயிகள். பெருமளவு காவிரி ஆற்று பாசனத்தை மட்டுமே நம்பி சாகுபடி செய்யும் தங்களுக்கு காவிரி நீர் திறப்பதை அரசு உறுதி செய்தால் மட்டுமே இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பொய்த்து போகாமல் இருக்கும் என கூறுகின்றனர் நாகை மாவட்ட விவசாயிகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் குழப்பத்தில் இருக்கும். விவசாயிகள் பூரா என்ன செய்கிறது என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு தமிழக அரசு முறையான அறிவிப்பு கொடுக்கணும். குறுவை செய்யுங்க, வேண்டாம். ஜூன் 12 தண்ணி திறக்க போகிறாங்க. இன்னும் அதிகபட்சம் பண்ணோம்னாக்கா இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்குது. எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுக்கணும். தவறான தகவலை கொடுத்து எங்களை செய்ய வச்சு நடுரோட்டில் விட்டாங்க போன வருஷம் விவசாயிகளை பூரா. இந்த ஆண்டு அப்படி இருக்கக்கூடாது. வெள்ளாறு மற்றும் வெண்ணாறு வடிநில கோட்டத்தின் மூலம் பாசன வசதி பெறும் 5ற்கு மேற்பட்ட ஆறுகள் மூலம் விவசாயிகள் பாசனம் பெற ஏதுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் கடந்த ஆண்டை போல இல்லாமல் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை மேற்கொள்ள தண்ணீர் தடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளனர். சரியான திட்டமிடுதல் இருக்கணும். குறுவை போடுறத வருவாய்த்துறை மூலியமாக முறையான கணக்கு எடுக்கணும். தண்ணீர் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு உடனடியாக ஆவணம் செய்யணும். காவேரி வேளாண் மாநிலத்தில் முறையிட்டு எங்களுக்கு தண்ணி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்க செய்யணும். தண்ணீரின்றி பாதிக்கப்பட்ட நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து மத்திய அரசிடம் நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவைக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு நீரை பங்கிட்டு அளிக்க நீர்வள ஆதாரத்துறை மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே குறுவை சாகுபடியை செய்து இந்த ஆண்டு வென்றெடுக்க முடியும் என்பதே நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சிக்காக நாகை செய்தியாளர் பாலமுத்துமணி.